படம் நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்கு. அப்படி கிராமத்து கதை, வெட்டு குத்து, பிரவுன் சுகரு, ஹெராயின், கொல்லன்னு எடுக்கிற படக்கு மத்தியில் இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். எப்படிங்க? விக்ரம்னா புரியலையே. அந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் இல்ல, விசு அந்த மாதிரி, பாரதி ராஜா அந்த மாதிரி நல்லா இருக்கு பிரதர். பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி மூவி பார்த்த பாருச்சு. அல்டிமேட். நல்லா இருக்கு. அனுஷ் டைரக்ஷன் மட்டும் நிறுத்திடலாம். சூப்பர், நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு. அருமையான படம், டிஃப்ரெண்டான கதை. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர். 4 வார்த்தை சேர்த்து சொல்லு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்கு. நல்லா படம் ப்ரோ. ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இப்படி பெருசா இந்த ஸ்டோரி ஒன்றும் இல்லை. படம் செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட்ல அருணன் ஐக்கியமா காட்டிட்டு இருந்தாவே சூப்பரா இருந்துச்சு. அடி வேணா அடிச்சுக்கோங்க அப்படின்னா சார் சூப்பரா இருந்துச்சு படம். படம் நல்லா இருக்குங்க சார், பார்க்கலாம். என்னன்னா பொருந்தன்னு இருக்கணும், அவ்வளோதான். அதான் முடிவாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. தனுஷ் டைரக்ட் பண்ணாமல் பெஸ்ட்டாக நடிச்சுட்டு போகலாம். ஓவர் ட்ராமாட்டிக்காக இருக்கு. அவர் வந்து பாப்பாண்டி கூட ஃபீல் குட்டாக எடுத்தாரு. அதுக்கப்புறம் ராயன் ஒன்றும் சரியில்லை. நிலவு கேன்மை கோடி கூட கொஞ்சம் யூத் வைபாக ஏதோ இருந்தது. இட்லி கடை ஒன்றும் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். பட் நம்ம வயசு செட் ஆகலை. ரொம்ப அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாரு. ஒன்றும் நல்லா இருந்தது. சூப்பர். நல்லா இருந்துச்சு. கடைசியில தனுஷ் கொஞ்சம் இட்லி சாப்பிட்டு இருந்திருக்கலாம், சாப்பிடாம விட்டாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. டிவி கேணும். படம் நல்லா இருந்துச்சு அங்கிள். ஆனா அந்த சும்மா இட்லியே கதை சொல்லிட்டு படம் சூப்பருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல கதை. நல்லா இருந்துச்சு படம். நல்லா பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க, ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். தமாசு இருந்தது அப்படின்னா எல்லாமே கலந்து இருந்தது. அழுகை வரக்கூடிய சீன்களும் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. ஒன்னு ரெண்டு இருக்குது. அதே மாதிரி நித்யா மேனன் அவங்க பண்ணிருக்காங்க. அவங்க சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு அவங்க தான் மேட்ச். நல்லா இருக்கு. அது குடும்பத்துக்கு நல்லா செட் ஆகும். சூப்பரா இருக்கும். குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்குங்க ப்ரோ. நல்லா இருக்குங்க ப்ரோ. ஃபேமிலி மூவி. முன்னொரு படம் மாரி இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். அருமையா இருக்கு. படம் பார்க்கலாம் சார். பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததுங்க. எங்க பையன் இப்பெல்லாம் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. தோசை தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இட்லி கடைன்னு ஒரு படம் வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. தனுஷ் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஓகேங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. காமனர் நல்லாச்சு ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கலாம். நைஸ் மூவி. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்குல்ல. ஃபேமிலி படம் நல்லா ஜாலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் சூப்பரா இருக்குல்ல. ஆக்டிங் வசனே படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. அவங்களோட காம்போ 2 பேருமே சூப்பரா இருக்குல்ல. ரெகுலர் காம்போ தான். நல்லா இருக்கு. இந்த படத்துல நல்லா சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கு. ஒவ்வொரு சீனும் அப்படி பூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. எனக்கு அப்படியே செம்மையா இருந்துச்சு படம். தலைவரோட நடிப்பு சொல்லவே வேணும். அப்படி வாழ்ந்துருக்காரு. அப்படி
அடிச்சு உதறிட்டாரு. ஒரு நிமிஷம் லேக் அடிக்கல. நல்லா சூப்பரா இருந்துச்சு படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒன்ஸ் பார்க்கலாம் மஜா படம் ப்ரோ வேற மாதிரி வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. 10க்கு வந்து பாத்தீங்கன்னா 7 கொடுக்கலாம். சென்னை சவுண்ட் தனுஷ் எப்படி அவர் பண்ணியிருக்காரு bro? அவர் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா நடிச்ச மாதிரிலாம் தெரியல. ராயனுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தான். இது வந்து ஃபேமிலி ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஜி பிரகாஷ் மியூசிக்ல எப்படி இருக்கு? அவரு வேற மாதிரி வேற மாதிரி பண்ணி மெலடி வந்து சூப்பரா இருக்கு. இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் கிடைக்குங்களா? நேஷனல் அவார்டு ஜி பிரகாஷ் வாய்ப்பு இல்ல. ஜிவி பிரகாஷ் அவரு ஆடுகளமே கொடுக்கல. பரவாயில்ல, பார்க்கலாம். ஒன் டைம் ஆச்சு. ஃபேமிலி ஓரியன்டட் படம் எப்படி இருக்கு? ஒரு தாட்டி பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும், பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு. இந்த அருண் விஜய் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பு நல்லா இருக்கு. என்ன நடிப்பு? சூப்பர். தனுஷ் அவரோட நடிப்புலாம் நான் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு மேல அவர் பேச மாட்டாரு. படம் நல்லா இருக்கு. பண்ணி வச்சிருந்தாலும் நல்லா குழந்தை இருக்கு. போயிடுச்சு, நாங்க திரும்ப படம் நல்லா இருக்கு. தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? சரி, தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ராஜ்கிரண் நடிச்சிருக்காரு. அவரோட acting அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது கண்ணீர் வர மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குங்களா? கண்ணீர் வருமா காட்சி, சென்டிமெண்ட் காட்சி நிறையவே இருக்கு. ஓவராலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ரொம்ப நல்லா இருக்கு படம். படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? சென்டிமெண்ட் ஸ்டோரி. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? மூவி சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். படம் எப்படி இருந்தது? நல்லா படம் நல்லா தானா? படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? ஒன் டைம் வாட்ச் பண்ணுவோம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம் அருமையா இருந்துச்சு ப்ரோ bro, படம் எப்படி இருந்தது? இட்லி வேவல ப்ரோ நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஏன் ப்ரோ ஒரு மணி நேரம் தூங்கிட்டு வராது ப்ரோ மூஞ்ச பாருங்க ப்ரோ ப்ரோ வர வர ஒஸ்டா இருக்கு ப்ரோ. என்னமோ நினைச்சு போன டைம் வந்தேன் குபேர் எடுத்தாரு, ஒஸ்டா இருக்கு. இந்த டைம் ஜிபியோட வந்து கிளாஸ் விடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ புரியல குட் பேட் அக்லியோட எல்லாம் கிளாஸ் விடுறேன்லாம் சொன்னாங்க. இந்த படம். இல்ல அதுவும் நான் பார்க்கல ப்ரோ So, படம் எப்படி இருந்தது? படமா ப்ரோ நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. 90s கிட் இதுதான், ஆனா நல்லா இருந்தது.